ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோல பார்த்தீங்கன்னா, லேப்டாப்ல எப்படி ரேம் அப்கிரேட் பண்றது? ரேம் அப்கிரேட் பண்ணா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குமா? ரேம் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, DDR3 DDR4 சொல்லி பார்த்து வாங்கணும். அது எப்படி பார்க்கறது? அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ரேம் எவ்வளோ ஒரு லேப்டாப்புக்கு போடலாம்? அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். எந்த லேப்டாப்ல ரேம் வந்து அப்கிரேட் பண்ணணுமோ, அந்த லேப்டாப்போட நேமும், மாடலும் Googleல டைப் பண்ணிட்டு, ரேம் டீட்டெயில்ஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, அந்த லேப்டாப்போட ரேம் டீட்டெயில்ஸ் ஃபுல்லா வரும். DDR3 DDR4 காமிக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எவ்வளோ ரேம் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டலா 16னா அவங்க வந்து 2 ஸ்லாட் குடுத்துருப்பாங்க. ஒருல நீங்க 8 இன்னொருல 8 போட்டுக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு கம்மியா போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, 4 போட்டு 8ன்னு பண்ணிக்கலாம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா, ரேம் வந்து நம்ம ப்ராப்பரா சூஸ் பண்ணணும். இப்ப பார்த்தீங்கன்னா, ரேம் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கலாம். இந்த லேப்டாப்ல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 4 ஜிபி ரேம் வந்து இன்பில்டா குடுத்துருக்காங்க. அதேபோல ஒரே ஒரு ஸ்லாட் தான் குடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஸ்லாட்ல பார்த்தீங்கன்னா, 8 ஜிபி வரையும் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ராவா நான் ஒரு 2 ஜிபி தான் வந்து ஆட் பண்ண போறேன். லேப்டாப் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா, சர்டைன் பார்ட் வந்து தனியா கவர் பண்ற மாரி குடுத்துருப்பாங்க. இந்த 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து இந்த பார்ட் வந்து தனியா வந்துரும். இதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, நெறைய லேப்டாப்ல இருக்கும். ஆனா, வேற மாரி இடத்துல வந்து குடுத்துருப்பாங்க. இந்த 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் கீழ இழுத்தீங்கன்னா, இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தனியா வந்துரும். ஒன்ஸ் கேஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹார்ட் டிஸ்க்கு. அது பக்கத்தில இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இன்பில்டா வந்த ரேம். இத வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியாது. இதுக்கு மேல இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அப்கிரேட் பண்ண போறோம். இதில நம்ம வந்து 8 ஜிபி வரையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து 2 ஜிபி வந்து போட போறோம். ரேம் போடும்போது பார்த்தீங்கன்னா, எடுத்து அப்படியே ஸ்பீடா போட்டுறக்கூடாது. ரேம் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரேம்ல வந்து இந்த மாரி ஒரு கேப் மாரி குடுத்துருப்பாங்க. அதே மாரி இங்க வந்து இந்த கேப் இருக்கும். இந்த கேப் கரெக்ட்டா வச்சு பார்த்தீங்கன்னா போடணும். நீங்க சப்போஸ் டவுட்டா இருந்துச்சுன்னா திருப்பி வச்சு பாருங்க. திருப்பி வச்சீங்கன்னா, இந்த கேப் வந்து இங்க கரெக்ட்டா இருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா, ரேம வந்து அந்த கேப்புக்கு ஏத்த மாரி வச்சு பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. இப்ப ரேம பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த ஸ்லாட்ல வந்து உள்ள வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ரேம் வந்து உங்களுக்கு மேல இருக்கிற மாரி இருக்கும். அப்போ வந்து கீழ டவுன்வர்ட்ஸ்ல நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா, இந்த 2 லாக்கும் பார்த்தீங்கன்னா லாக் ஆயிரும். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, ரேம் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதே ரேம் வந்து கழட்டணும்னு நெனச்சீங்கன்னா, இத 2யும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரேம் வந்து மறுபடியும் மேல வந்துரும். இப்ப பார்த்தீங்கன்னா, மேல வந்துருச்சு. மேல வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க எடுத்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ரேம இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து உள்ள போயிட்டு, ஒரு பக்கம் வெளிய போகுற மாரி இருக்கக்கூடாது. 2மே பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா உள்ள போற மாரி வச்சுட்டு, நீங்க வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க அப்படி வச்சுட்டு உங்களுக்கு ப்ராப்பரா வந்து லாக் ஆகாட்டி, உங்களுக்கு வந்து ஓஎஸ் வந்து பூட் ஆகாது. ஓஎஸ் வந்து பூட் ஆகாட்டி பயப்பட தேவையில்ல. மறுபடியும் ரேம வந்து ரிமூவ் பண்ணிட்டு, மறுபடியும் இன்சர்ட் பண்ணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு பூட் ஆகும். இப்ப பார்த்தீங்கன்னா, 2 ஜிபி ரேம் வந்து ஆட் பண்ணிட்டோம். கீழ இருக்கிறது பார்த்தீங்கன்னா, பழைய இன்பில்ட் 4 ஜிபி. இப்போ டோட்டலா 6 ஜிபி ஆயிருச்சு. இது பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிஸ்க். இத வந்து நம்ம எஸ்எஸ்டியா வந்து மாத்தலாம். இது எப்படி மாத்துறது வேணும்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். பேக் கேஸ பார்த்தீங்கன்னா, கழட்டுன மாரியே வச்சுட்டு, க்ளோஸ் பண்ணிட்டு 2 ஸ்க்ரூவ வந்து போட்டுருங்க. இப்ப நம்ம போட்ட ரேம் ஆட் ஆயிருக்கா? அது எப்படி பார்க்கறது? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப பார்க்கலாம். இப்ப நம்மளுக்கு லேப் பார்த்தீங்கன்னா, ஆன் ஆயிருச்சு. ஆன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில பார்த்தீங்கன்னா, திஸ் பிசி அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த திஸ் பிசிய பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, கீழ வந்து ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்னு இருக்கும். அத ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்ஸ்டால்டு ரேம் அப்படின்னு சொல்லி காமிக்கும். இதில பார்த்தீங்கன்னா, 6 ஜிபி வந்து காமிக்குது. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம சக்சஸ்ஃபுல்லா ரேம் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அப்படி இது புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. ரேம் அதிகமா அப்கிரேட் பண்ண ப்ராசஸர் வந்து ஒரு டேட்டாவ ப்ராசஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா ப்ராசஸ் பண்ணும். அதனால பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்றது வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து ஓப்பன் ஆகும். இதே ரேம் வந்து கம்மியா போட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்றதுக்கே பார்த்தீங்கன்னா, டைம் வந்து ரொம்ப எடுக்கும். அதே மாரி இந்த லேப்டாப்ல ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு நம்ம எஸ்எஸ்டி போட்டோம்னா, லேப்டாப் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்றது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு எப்படி எஸ்எஸ்டி போடுறது, அது பார்த்தீங்கன்னா, அப்கமிங் வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோல பார்க்குறேன். டாடா.